அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இது பேக் கட்டினது இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறோம். இதுவும் அதே மாதிரி நம்ம இந்த மடிப்பு பக்கம் நம்ம பக்கமே வச்சுக்கணும், ஓப்பன் பக்கம் ஆப்போசிட்டில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இது ரெண்டும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஹேண்டுக்கு வந்து எப்பவுமே கிளாத் பத்தாது, நம்ம வந்து லைன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், நம்ம வந்து ஒரு அட்டாச் பண்ணி வச்சு தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, மடிச்சாச்சு. கை எப்படியே வைக்கிறோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அட்டாச் கொடுக்குற மாதிரி தான் வரும். அப்போ என்ன பண்ணலான்னா, இது லைனிங் கிளாத்னால நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் உள்ள இது பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஒரு நம்ம 2 கையிலையுமே ஒரு பக்கம் மட்டும் நம்ம லைன் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தமாக 4 சைடு நம்ம அட்டாச் பண்ணணும், எக்ஸ்ட்ரா வேலை கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உள்ள லைனிங் கிளாத் நம்ம தைச்சா தெரிய போகிறதில்ல வெளியில்.